Hello students, welcome to Hiba Max. நிறைய பேர் கமெண்ட்ல இன்னும் மேக்ஸ் எக்ஸாம் பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும், சோஷியல் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் டைம் இருக்குது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும் இல்லையா? ஸோ இன்னுமே மேக்ஸ் பற்றியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்போ சயின்ஸ் சோஷியல் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? ஸோ கைண்ட்லி சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிங்க. டைம் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைமும் நம்மளோட சேனல் தான். அதுலேயும் ஆல்ரெடி எல்லா லெசனோட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டேன். இந்த சேனலில் இப்போது ஃபுல் லெசனாக கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அண்ட் 7th 9th சாப்டரோட ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. பிஹெச் வேல்யூ ஆல்ரெடி போட்டுட்டேன், நம்ம சேனல்லே இருக்குது, கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம வந்து மேக்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஏதோ மார்க் வருமா வரலையா இப்போது கேட்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது ஒருவேளை அதுக்கு மார்க் கொடுக்கலாம், ஒருவேளை மார்க் கொடுக்காமலையும் போகலாம். இப்போவே அதை தெரிஞ்சு இல்லை அதை பற்றி யோசித்து நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். நம்ம ரிசல்ட் அப்போ நமக்கு தெரியாது, கடவுள் எப்படி வேணால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எழுதிட்டோம், பேப்பர் கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அடுத்தது என்னவோ அதை நோக்கி போகணும்ல. அடுத்தது சயின்ஸு, சோஷியல் இருக்குது. இது ரெண்டும் நம்ம படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் செய்யுங்க. கைண்ட்லி நான் எல்லாரையும் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிங்களா? போதும், மேக்ஸை பற்றி யோசித்தது போதும். நம்ம பேப்பரை கொடுத்துட்டோம், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதுக்கான மார்க் வரும். 1/2 மார்க் 1 மார்க் போகிறத பற்றிலாம் யோசிக்கவே செய்யாதீங்க. ரிசல்ட் அப்போது நீங்கள் நினச்சதை விட அதிகமான மார்க் வரும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். சரிங்களா? நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சயின்ஸ் சோஷியல் முக்கியமா, அதை பார்க்கணுமா? நான் இப்படி வீடியோவே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் கண்டினியூஸாக எனக்கு இன்ன வரைக்கும் கமெண்ட்டில் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இந்த ஃபார்முலா எழுதிட்டேன், ஃபார்முலா மட்டும் எழுதிட்டேன் எவ்வளோ மார்க்கு, நான் கேன்சல் மட்டும் பண்ணல எவ்வளோ மார்க்கு. ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ அதை நினச்சி ஒரே பண்ணாதீங்க. நல்லதே நடக்கும், நல்ல மார்க்கே எடுப்பேன்ற கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. அண்ட் சயின்ஸ் எக்ஸாமில் சென்டம் எடுக்க எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸில் விட்டுட்டிங்கன்னா அடுத்து சயின்ஸ் எய்ம் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், எல்லா டயக்ராம் சம்ஸும் பாருங்கள். சரிங்களா? எல்லா 2 மார்க்ஸு எல்லாம் நமக்கு நிறைய டைம் இருக்குது, அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இப்போ சயின்ஸில் எப்படி நான் சென்டம் எடுக்கிறதுன்ற பற்றி யோசித்து அதுக்கு நம்ம செய்யணுமே தவிர ப்ரீவியஸாக உள்ளதை விட்டுருங்க. சரிங்களா? சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சயின்ஸில் சென்டம் எடுக்கணும். சரியா? கமெண்ட்டில் எழுதுங்க, சயின்ஸில் சென்டம் எடுக்க போகிறோன்னு எழுதுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி மேக்ஸை நினச்சி இன்னுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அவங்களும் சயின்ஸ் எக்ஸாமில் சென்டம் எடுக்கணும்ல, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் வரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது முக்கியமாக. ஸோ நீங்கள் 2 நாள் சோஷியல் படிப்பீங்க, அதனால தான் வீடியோ வச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வரும், பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா.